Hi guys, good morning. Welcome to Karthik Diaries. மார்னிங் ஒரு டீ காஃபி மில்கோட தான் இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது குடித்த உடனே ஒரு எனர்ஜெட்டிக் வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் நார்மலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ஒரு புலாவ் தான் செஞ்சுருந்தோம். தேங்காய் பால் புலாவ். அது வந்து குக்கரை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கணும். இதுக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம்னா ஒரு 2.5 டம்ளர் தேங்காய் பாலும் 2.5 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, சோயா சங்க்கு. அது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி முளை கட்டினது, அது ஒரு 2 நாள் முன்னாடி ஊற வச்சு முளை கட்டி வச்சுருந்தோம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதை நல்லா உப்பு இருக்குதான்னு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பயிர் கொஞ்சம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி வந்து ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்து முக்கப்பதம் வந்ததும் அதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு உதிரியாக வரும் அந்த தேங்காய் பால் புலாவு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை குருமா ஒன்று வந்து நம்ம அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிடணும். அதுக்கு வந்து வானல் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தேவையான அளவு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் நல்லா கோல்டன் நிறமானதும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணோம். அதுவும் தக்காளி ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம், இதுக்கு வெள்ளை குருமான்றதுனால நம்ம போட வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக ஃப்ளேவருக்காக நம்ம போடணும். அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போடணும்னா நல்லாயிருக்கும். சோம்பு பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுவும் போட்டு நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கசகசா எடுத்துக்கணும். கசகசா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணணும். முந்திரி ஆட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு நல்லா வந்து இந்த வானலில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நம்ம வந்து சொல்ல மறந்துட்டேன், கேரட்டு, பீன்ஸு, கோஸு, நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இதில் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளை குருமா. இதை நல்லா வதக்கணும். இந்த காய்கறிலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கும் நம்மளுக்கு வந்து தேவைன்னாக்கா சோயா சங்க் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து முந்திரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா கொதி வந்தோடனே நல்லா பச்சை வாசனை போனோடனே தேங்காய், அந்த முந்திரி, கசகசா அரைச்சி வச்சுக்கோல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இதுக்கு வந்து வெள்ளரிக்காவும் வெங்காயமும் போட்ட ரைத்தா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த புலாவு, இந்த ஒயிட் குருமா, இந்த ரைத்தா வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதான் நம்ம வீட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி வந்து 1:2 தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உதிரியாக ரைஸ் வந்து வரும். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சும்மா கொஞ்சம் செஞ்சோம். அதுவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக ஆட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரைஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா உதிரியாக வெந்திருக்குது. 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு இந்த இது. அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.